சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியிலுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 19வது வசனம். ரட்சிப்பின் அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்று கைகளை வைப்பது. எபிரேயருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 2வது வசனம். வேதத்தில் கைகளை வைப்பது உறவு, ஒற்றுமை, சமத்துவம் மற்றும் அடையாளத்தை காட்டுதல் போன்ற பல்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. கைகளை வைப்பதை பற்றிய முதல் குறிப்பை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசினுடைய தலையின் மேலும் வைத்தான். இப்படியாக யாக்கோபு தன் பேரன்கள் மீது கைகளை வைத்து அவளை ஆசீர்வதித்தான். யோசேப்பு எகிப்தில் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தான். அவன் பார்வோனுக்கு அடுத்தபடியாக இருந்தான். ஆனாலும் அவன் தனது குமாரலை ஆசீர்வதிப்பதற்காக தனது ஏழை தகப்பனார் யாக்கோபுக்கு முன் கொண்டு வந்தான். அவன் அவர்களை உலக ஆசீர்வாதத்திற்காக கொண்டு வரவில்லை. பொருளாதார ரீதியாக யோசேப்பு யாக்கோபை விட அதிக செல்வந்தனாக இருந்த போதிலும் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் தேவன் 7 மடங்கு ஆசீர்வாதத்தை வாக்களித்திருப்பதை அவன் அறிந்திருந்தபடியால் அவன் தன் குமாரலை தன் தகப்பனாகிய யாக்கோபிடம் கொண்டு வந்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனங்கள். உலக ஜனங்களால் ஏமாற்றப்படும் பல விசுவாசிகள் இருக்கிறார்கள். அவர்கள் உலக வழிகளில் நடக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்குரிய காரியங்களை விட இரவு விருந்துகளிலும் கேளிகைகளிலும் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். இதனால்தான் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் வளரவில்லை. விசுவாசிகளாகிய நாம் உலக ஜனங்களுடன் எந்த ஐக்கியத்தையும் கொண்டிருக்கக்கூடாது. அவர்களின் உலக செயல்களில் நமக்கு எந்த பங்கும் இருக்கக்கூடாது. நாம் அவர்களிடம் கனிவாகவும் கண்ணியமாகவும் பழக வேண்டும். அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் சரி, படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நாம் தேவனுடைய ஜனங்களுடன் மட்டுமே நமது ஐக்கியத்தை வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நம்முடைய ஜனங்கள். எனவே ஞானஸ்தானம் பெற்ற பிறகு கைகளை வைப்பதன் மூலம் நாம் தேவனுடைய ஜனங்களுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளோம் என்பதை ஒன்றாக அறிவிக்கின்றோம். என் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. என் கல்லூரி நாட்களில் எனக்கு ஒரு நல்ல நண்பன் இருந்தான். கனடாவிலிருந்து இந்தியா திரும்பியதும் அவனை பார்க்க சென்றேன். அதற்குள் அவன் பெரும் செல்வந்தனாகிவிட்டான். அவனுடன் சில நாட்கள் தங்கும்படி கேட்டுக்கொண்டான். அவன் என்னிடம் மிகவும் அன்பாக இருந்தான். மேலும் எனக்கு மிகவும் வசதியெல்லாம் செய்து கொடுத்தான். ஆனால் நான் அவனுடைய வீட்டில் ஒரு அந்நியனாக மட்டுமே என்னை உணர்ந்தேன். என்னால் அவனுடன் ஜெபிக்கவோ தேவனை பற்றி அவனிடம் பேசவோ முடியவில்லை. என் தியான நேரத்திற்கு சரியான இடத்தை கூட என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் தினமும் காலையில் அருகில் உள்ள வயலுக்கு செல்வேன். ஒரு நாள் என் தியான நேரத்தை முடித்த பிறகு மைதானத்தின் மறுபக்கத்திலிருந்து சிலர் பாடுவதை கேட்டேன். அந்த திசையில் சென்று பார்த்தேன். களிமண்ணாலும் ஓலையினாலும் செய்யப்பட்ட மிகச்சிறிய குடிசை அது. நான் அங்கே நின்று கிறிஸ்தவ பாடல் பாடுவதை கேட்டேன். நான் நிற்பதை பார்த்து வெளியே வந்த ஒருவன், ஐயா, யாராவது பார்க்கணுமா என்று கேட்டான். நான் சொன்னேன், இல்லை, நான் ஒரு கிறிஸ்தவன். நான் ஒரு கிறிஸ்தவ பாடல் பாடுவதை கேட்டேன். என் இருதயம் உங்களை நோக்கி இழுக்கப்பட்டதை உணர்ந்தேன் என்றேன். அவர் தயவுசெய்து உள்ளே வாருங்கள் என்றார். உடனே போனேன். அது ஒரு சிறிய குடிசையாக இருந்தது. உட்காரக்கூட இருக்கைகள் எதுவும் இல்லை. நான் தரையில்தான் அமர்ந்தேன். ஆனாலும் நான் மிக மகிழ்ச்சியாக இருந்தேன். என் நண்பன் எனக்கு மிகவும் நல்லவனாக இருந்த போதிலும், அவனுடைய வீட்டில் விலை உயர்ந்த மரச்சாமான்கள் இருந்த போதிலும் எல்லாமே மிக அருமையாக இருந்தது. ஆனால் இன்னும் நான் அந்நியனாகவே அங்கு உணர்ந்தேன். ஆனால் இந்த மனிதரை நான் முதல் முறையாக சந்தித்தேன். அவர் பெயர் கூட எனக்கு தெரியாது. அவர் மிகவும் ஏழ்மையானவர். அரிதாக ஒரு மாதத்திற்கு 10 ரூபாய் தான் அவருடைய சம்பாத்தியம். ஆனாலும் நாங்கள் ஒன்றாக பாடி ஜெபித்ததால் நான் அவருடன் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் என் ஜனங்களை கண்டுபிடித்தேன் என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன். நாம் தேவனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் சொந்தமானவர்கள். உலக நண்பர்களால் ஈர்க்கப்படுகிறவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் வளர மாட்டார்கள்.